ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். த்ரூ அப்படின்னா தமிழில் மூலமாக அல்லது வழியாக இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நம்ம இங்கிலீஷில் த்ரூ அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம தமிழில் பேசக்கூடிய நிறைய வாக்கியங்களை இன்றைக்கி இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவர் மூலமாக கிடைத்தது. அவர் மூலமாக கிடைத்தது. நமக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு வேலை அல்லது ஏதாவது ஸ்கூல் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன், ஒரு வேளை நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தா அவங்க மூலமாக தான் இது கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, காட் இட் த்ரூ ஹிம். காட் இட் த்ரூ ஹிம். காட் இட் அப்படின்னா கிடைத்தது அப்படின்னு அர்த்தம். த்ரூ ஹிம் அப்படின்னா அவர் மூலமாக. அவர் மூலமாக கிடைத்தது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? காட் இட் த்ரூ ஹிம். நெக்ஸ்ட் ஒன், எங்கள் மூலமாக கிடைத்தது. எங்கள் மூலமாக கிடைத்தது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, காட் இட் த்ரூ அஸ். காட் இட் அப்படின்னா கிடைத்தது அப்படின்னு அர்த்தம். த்ரூ அஸ் அப்படின்னா எங்கள் மூலமாக. நெக்ஸ்ட் ஒன், அவள் மூலமாக கிடைத்தது. அவள் மூலமாக கிடைத்தது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, காட் இட் த்ரூ ஹர். காட் இட் த்ரூ ஹர். காட் இட் அப்படின்னா கிடைத்தது அப்படின்னு அர்த்தம். த்ரூ ஹர் அப்படின்னா அவள் மூலமாக. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் மூலமாக கிடைத்தது. அவர்கள் மூலமாக கிடைத்தது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, காட் இட் த்ரூ தெம். காட் இட் த்ரூ தெம். காட் இட் அப்படின்னா கிடைத்தது அப்படின்னு அர்த்தம். த்ரூ தெம் அப்படின்னா அவர்கள் மூலமாக. அவர்கள் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு தெம், மூலமாக அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் த்ரூ. காட் இட் த்ரூ தெம். அவர்கள் மூலமாக கிடைத்தது. நெக்ஸ்ட் ஒன், யார் மூலமாக உனக்கு கிடைத்தது. யார் மூலமாக உனக்கு கிடைத்தது. இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, த்ரூ ஹூம் டிட் யூ கெட் இட். த்ரூ ஹூம் டிட் யூ கெட் இட். யார் மூலமாக. இதை நம்ம இங்கிலீஷில் த்ரூ ஹூம் அப்படின்னு சொல்லணும். உனக்கு கிடைத்தது. டிட் யூ கெட் இட். டிட் யூ கெட் இட் அப்படின்னா உனக்கு கிடைத்தது. யார் மூலமாக உனக்கு கிடைத்தது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, த்ரூ ஹூம் டிட் யூ கெட் இட். நெக்ஸ்ட் ஒன், யார் மூலமாக அங்கே சென்றாய். யார் மூலமாக அங்கே சென்றாய். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, த்ரூ ஹூம் டிட் யூ கோ தேர். த்ரூ ஹூம் டிட் யூ கோ தேர். த்ரூ ஹூம் அப்படின்னா யார் மூலமாக அப்படின்னு அர்த்தம். அங்கு சென்றாய் அப்படின்னு நம்ம கேள்வியாக கேட்குறதுக்கு டிட் யூ கோ தேர். யார் மூலமாக அங்கு சென்றாய். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? த்ரூ ஹூம் டிட் யூ கோ தேர். நெக்ஸ்ட் ஒன், யார் மூலமாக இங்கு வந்தாய். யார் மூலமாக இங்கு வந்தாய். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, த்ரூ ஹூம் டிட் யூ கம் ஹியர். த்ரூ ஹூம் அப்படின்னா யார் மூலமாக, இங்கு வந்தாய் அப்படிங்கிறதுக்கு டிட் யூ கம் ஹியர். த்ரூ ஹூம் டிட் யூ கம் ஹியர். யார் மூலமாக இங்கு வந்தாய். நெக்ஸ்ட் ஒன், யார் மூலமாக செய்தி அனுப்பினாய். யார் மூலமாக செய்தி அனுப்பினாய். இது நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, த்ரூ ஹூ டிட் யூ சென்ட் த மெசேஜ். த்ரூ ஹூ டிட் யூ சென்ட் த மெசேஜ். த்ரூ ஹூ அப்படின்னா யார் மூலமாக, செய்தி அனுப்பினாய் அப்படிங்கிறதுக்கு டிட் யூ சென்ட் த மெசேஜ். த்ரூ ஹூ டிட் யூ சென்ட் த மெசேஜ். யார் மூலமாக செய்தி அனுப்பினாய். நெக்ஸ்ட் ஒன், யார் மூலமாக வேலை கிடைத்தது. யார் மூலமாக வேலை கிடைத்தது. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, த்ரூ ஹூ காட் த ஜாப். த்ரூ ஹூ காட் த ஜாப். யார் மூலமாக வேலை கிடைத்தது. நெக்ஸ்ட் ஒன், யார் மூலமாக சமாதானம் வந்தது. யார் மூலமாக சமாதானம் வந்தது. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, த்ரூ ஹூம் டிட் பீஸ் கம். த்ரூ ஹூம் டிட் பீஸ் கம். யார் மூலமாக சமாதானம் வந்தது. நெக்ஸ்ட் ஒன், காட்டு வழியாக போகாதே. காட்டு வழியாக போகாதே. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் கோ த்ரூ த ஃபாரஸ்ட். டோன்ட் கோ த்ரூ த ஃபாரஸ்ட். டோன்ட் கோ த்ரூ த ஃபாரஸ்ட். போகாதே அப்படிங்கிற வார்த்தைக்கு டோன்ட் கோ, காட்டு வழியாக அப்படிங்கிறதுக்கு த்ரூ த ஃபாரஸ்ட். டோன்ட் கோ த்ரூ த ஃபாரஸ்ட். காட்டு வழியாக போகாதே. நெக்ஸ்ட் ஒன்,
என் வீட்டு வழியாக வா. என் வீட்டு வழியாக வா. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, கம் த்ரூ மை ஹவுஸ். கம் த்ரூ மை ஹவுஸ். என் வீட்டு வழியாக வா. நெக்ஸ்ட் ஒன். அவர் மூலமாக அங்கே போ. அவர் மூலமாக அங்கே போ. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, கோ தேர் த்ரூ ஹிம். கோ தேர் அப்படின்னா அங்கே போ. த்ரூ ஹிம் அப்படின்னா அவர் மூலமாக. அவர் மூலமாக அங்கே போ. இதை எப்படி சொல்லணும்? கோ தேர் த்ரூ ஹிம். நெக்ஸ்ட் ஒன். அவர் மூலமாக அங்கே போகாதே. அவர் மூலமாக அங்கே போகாதே. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல அப்படின்னா, டோன்ட் கோ தேர் த்ரூ ஹிம். டோன்ட் கோ தேர் அப்படின்னா போகாதே அப்படின்னு அர்த்தம். அங்கே போகாதே அப்படின்னு அர்த்தம். த்ரூ ஹிம் அப்படின்னா அவர் மூலமாக. அவர் மூலமாக அங்கே போகாதே. டோன்ட் கோ தேர் த்ரூ ஹிம். நெக்ஸ்ட் ஒன். அவள் மூலமாக அங்கே போ. அவள் மூலமாக அங்கே போ. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல அப்படின்னா, கோ தேர் த்ரூ ஹர். கோ தேர் த்ரூ ஹர். அவள் மூலமாக அங்கே போ. அங்கே போ அப்படிங்கிறதுக்கு கோ தேர். அவள் மூலமாக அப்படின்னு சொல்றதுக்கு த்ரூ ஹர். ஹர் அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தம். அவள் மூலமாக அங்கே போ. கோ தேர் த்ரூ ஹர். நெக்ஸ்ட் ஒன். அவள் மூலமாக அங்கே போகாதே. அவள் மூலமாக அங்கே போகாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கோ தேர் த்ரூ ஹர். டோன்ட் கோ தேர் அப்படின்னா அங்கே போகாதே. த்ரூ ஹர் அப்படின்னா அவள் மூலமாக. அவள் மூலமாக அங்கே போகாதே. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் கோ தேர் த்ரூ ஹர். நெக்ஸ்ட் ஒன். அவர் மூலமாக வேலை கிடைத்தது. அவர் மூலமாக வேலை கிடைத்தது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ காட் அ ஜாப் த்ரூ ஹிம். ஐ காட் அ ஜாப் அப்படின்னா வேலை கிடைத்தது. த்ரூ ஹிம் அப்படின்னா அவர் மூலமாக. அவர் மூலமாக வேலை கிடைத்தது. ஐ காட் அ ஜாப் த்ரூ ஹிம். நெக்ஸ்ட் ஒன். என் நண்பன் மூலமாக வேலை கிடைத்தது. என் நண்பன் மூலமாக வேலை கிடைத்தது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லணும் அப்படின்னா, ஐ காட் அ ஜாப் த்ரூ மை ஃப்ரெண்ட். ஐ காட் அ ஜாப் த்ரூ மை ஃப்ரெண்ட். ஐ காட் அ ஜாப் அப்படின்னா வேலை கிடைத்தது. த்ரூ மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என் நண்பன் மூலமாக. நெக்ஸ்ட் ஒன். என் நண்பன் மூலமாக சென்றேன். என் நண்பன் மூலமாக சென்றேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வெண்ட் த்ரூ மை ஃப்ரெண்ட். ஐ வெண்ட் த்ரூ மை ஃப்ரெண்ட். என் நண்பன் மூலமாக சென்றேன். ஐ வெண்ட் அப்படின்னா நான் சென்றேன் அப்படின்னு அர்த்தம். த்ரூ மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என் நண்பன் மூலமாக. நெக்ஸ்ட் ஒன். அவர் வீட்டு வழியாக போகாதே. அவர் வீட்டு வழியாக போகாதே. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் கோ த்ரூ ஹிஸ் ஹவுஸ். டோன்ட் கோ த்ரூ ஹிஸ் ஹவுஸ். டோன்ட் கோ அப்படின்னா போகாதே அப்படின்னு அர்த்தம். அவர் வீட்டு வழியாக. த்ரூ ஹிஸ் ஹவுஸ். அவர் வீட்டு வழியாக. டோன்ட் கோ த்ரூ ஹிஸ் ஹவுஸ். அவர் வீட்டு வழியாக போகாதே. நெக்ஸ்ட் ஒன். தொலைதூர கல்வி வழியாக படித்தேன். தொலைதூர கல்வி வழியாக படித்தேன். இது நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டடிட் த்ரூ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஸ்டடிட் த்ரூ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். தொலைதூர கல்வி வழியாக பயின்றேன். நெக்ஸ்ட் ஒன். தமிழ் வழியாக ஆங்கிலம் படித்தேன். தமிழ் வழியாக ஆங்கிலம் படித்தேன். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஸ்டடிட் இங்கிலீஷ் த்ரூ தமிழ். ஐ ஸ்டடிட் இங்கிலீஷ் த்ரூ தமிழ். தமிழ் வழியாக ஆங்கிலம் படித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த்ரூ அப்படின்னா மூலமாக அல்லது இதன் வழியாக அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கான ஆங்கில வார்த்தை. ஸோ இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.